Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to deal with the Unit 2 poem, The Dreamer, Term 3 English, Standard 5, Samacheer Kalvi. There is a separate video for the exercises of this poem. You can find the link in the description box. Let us see the glossary. Imagine, think. கற்பனை பண்ணி பார்த்தல் அல்லது யோசித்து பார்த்தல். Hope, confident. நம்பிக்கையோடு இருத்தல். Hope, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. Belong, to be a part. அதாவது நமக்கு சொந்தமாக இருக்கிறது இல்லை நம்ம யாருக்காவது சொந்தமாக இருக்கிறது. Share, distribute. பங்கிடுதல், எல்லாருக்கும் மத்தியில் பங்கிட்டு கொள்ளுதல், பிரித்து கொள்ளுதல். Wonder, surprise, astonished, ஆச்சரியம். Greed, excessive desire, பேராசை. Hunger, desire for food, பசியா இருக்கிறது. Now let me read the poem first. The Dreamer. Imagine there are no diversity. It isn't hard to do, nothing to kill or die for. Am I a dreamer? I hope not the only one. Will you join me to make the world as one? Imagine all that belongs to you is shared. I wonder if you can, no need for greed or hunger. Am I a dreamer? I hope not the only one. Will you join me to make the world as one? This particular poem explains a person's imagination to be united. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு கனவு காண்ற ஒருவருடைய முயற்சி தான் இந்த கவிதை. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக பார்க்கலாம். Imagine there is no diversity. Diversity, பிரிவுகள், பாகுபாடுகள். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிற ஒரு தேசத்தை கனவுல நான் பார்க்குறேன், அந்த மாதிரி யோசிச்சு பார்க்குறேன். It isn't hard to do, nothing to kill or die for. ஸோ எதையுமே நம்ம அடுத்தவங்களை கில்ன்றதை அடுத்தவங்களை கெடுத்தோ இல்லை அடுத்தவங்கள இல்லாமல் ஆக்கியோ நம்ம எதையும் அடையிற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுதான் வேணும் அப்படின்னு டை ஃபார் இட், அதுக்காக ரொம்ப வேகமாக ஆசைப்படுற எண்ணமும் இல்லாமல் இருந்தால் பாகுபாடு இல்லாத வாழ்க்கை ரொம்ப கடினமானது இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி, இட் இஸ் நாட் ஹார்ட். ஒரு கடினமான வாழ்க்கையே இல்லை. எப்போ நமக்கு அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது, அதீதமான ஆசையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பாகுபாடு இல்லாத ஒரு தேசத்தை உண்டு பண்ணுறது, ஒரு சமூகத்தை உண்டு பண்ணுறது பெரிய கடினமான வேலையே இல்லை. Am I a dreamer? நான் என்ன வெறும் கனவு மட்டும்தான் காண்றேனா? ஐ ஹோப் நாட் தி ஒன்லி ஒன். நான் மட்டும் கனவு காண்ற ஆளா? இல்லை, இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். Will you join me to make the world as one? என்னுடைய கனவின்படி நடந்தால் இந்த உலகமே ஒன்றாயிடும். அதுக்கு எல்லாரும் என்னோட கைகோத்து வருவீங்களா அப்படின்னு மற்றவங்களையும் பார்த்து கேட்குறாரு. நான் மட்டும்தான் கற்பனை பண்ணுறேனா? இல்லை, என்ன மாதிரி கற்பனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்தாலே ஒரு டைவர்சிட்டி இல்லாத ஒரு பூமியை உண்டு பண்ண முடியும். இமேஜின் ஆல் தட் பிலாங்ஸ் டு யூ இஸ் ஷேர்ட். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா, யாரெல்லாம் நிறைய வச்சுருக்கோமோ அவங்க எல்லாரும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம ஷேர் பண்ணணும்னா, ஐ வாண்டர் இஃப் யூ கேன். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், அது நம்மளால் முடியுமா? அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை, எக்ஸ்ட்ராவாக இருக்க பொருட்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்க நம்மளால் முடியுமா? அப்படி முடியுமானால் நோ நீட் ஃபார் greed or hunger. அப்படி நம்மளால் எல்லா பொருட்களையும் ஷேர் பண்ணிக்க முடியும்னா there is no greed, பேராசையும் இருக்காது, அதே நேரத்தில் பசியும் இருக்காது. ஸோ இருக்கிற பணக்காரர்கிட்ட பேராசை இருக்கிறதுனால நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஏழைகள்கிட்ட பசி மட்டுமே இருக்கிறதுனால அவங்களும் கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டம், இந்த வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? யார் யார்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பேராசையும் இருக்காது, ஹங்கரும் இருக்காது. ஸோ நேச்சுரலி த வேர்ல்ட் வில் பி டுகெதர் as one. Am I a dreamer? I hope not the only one. So once again the second stanza is repeated to emphasize the fact that everybody should come together to make the world one. So இந்த உலகத்தை எல்லாரும் ஒரே உலகமாக மாற்றணும், வேறுபாடு இல்லாத உலகமாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன கருத்து? எந்த ஒரு பொருளுக்காகவும் நம்ம அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது. கெடுக்கிறதோ கொள்றதோ அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். ரெண்டாவது இதுதான் வேணும்னு அப்படி வெறியாக இருக்கக்கூடாது, இதில் அடைஞ்சே ஆகணுங்கிற வெறி, டை ஃபார் இட், அந்த மாதிரி ஒரு வெறியும் இல்லாமல் இருக்கணும்.
அடுத்த பாயிண்ட் என்னது, நம்ம எல்லா பொருட்களையும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அது முடியுமான்றது எனக்கு தெரியல. அப்படி ஷேர் பண்ணுவோமா இருந்தால் இந்த உலகத்தில் கிரீடுங்கிற பேராசையும் இருக்காது, ஹங்கருங்கிற பசியும் இருக்காது. ஸோ நேச்சுரலி we can have a world without diversity. Hope you have understood this poem. Thank you for watching. Like, share and subscribe to our Grandma's class. Thank you. Om Sai Ram.